கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு இயேசு கெனசரேத் கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் தேவனுடைய வசனம் கிரியை செய்ய ஆரம்பித்தது. வசனத்தை கேட்கும்படி, ஐயோ இவர் வாயில நல்ல வசனம் வருகிறதே, இவர் சொல்லுகிற வார்த்தையெல்லாம் உயிராக இருக்கிறது என்று திரளான ஜனங்கள் வந்தாங்களாம். என் அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? இயேசு தேவ வசனத்திலே நிரம்பி இருந்தார். தேவ வசனம் அவர் வாயிலிருந்து எப்போ புறப்படும் என்று ஜனங்கள் ஆவலாய் கேட்க மனதாய் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவரையொருவர் விதிக்கத்தக்க ஒரு மண்ணு போட்டா கூட அந்த இடத்துல விழாத அளவு கூட்டங்களில் நெருக்கினார்களாம். தேவ வசனத்தை கேட்கும்படி. தேவனுடைய வசனம் தான் ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கும். தேவனுடைய வார்த்தை தான் ஒரு மனிதனை எல்லாவற்றிலிருந்து விடுதலை ஆக்கும். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வசனம் அதிகமாக இருந்தது. இன்றைக்கு கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க வசனத்துல நிறைஞ்சிருக்கிறீங்களா? வசனத்தை அதிகமா படிக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. நீங்க வசனத்துல நிறைஞ்சு இருந்தாதான் பிசாசு உங்களுக்குள்ள கிரியை செய்ய முடியாது, உங்க முன்னாடி நிற்க முடியாது. இயேசு முன்னாடி பிசாசு நிற்க முடியலை. காரணம் என்ன? வசனத்துல நிறைஞ்சிருந்தார். அவர் நிறைஞ்சு இருந்ததுனாலதான் வசனத்தை வச்சு அவனை ஜெயிக்கிறார். தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் வந்தார்களாம். இவர் என்ன சொல்லுவார் என்று சொல்லி வசனத்தின்படி, இவர் சொல்ற வசனம் எல்லாம் உண்மையா இருக்கிறது என்று சொல்லி ஜனங்கள் வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்களும் இயேசுவின் நாமத்தில் வசனத்தை கேட்கும்படி வாங்க. கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். கூட்டங்களை கலந்து கொள்ளுங்க. தேவனுடைய பிரசன்னத்தில் இருங்க. வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நிச்சயமா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டோடைய வல்லமை இப்பொழுது இறங்கி வரட்டும் அப்பா. வசனத்தை கேட்க ஜனங்கள் வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்களும் வசனத்தை கேட்கிறவர்களாய் ஆண்டவர் இந்த வசனத்தை கேட்கிற ஆவல் எங்களுக்கு வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்து எங்களை ஆசீர்வதிங்க. இந்த நாளை முழுவதும் எங்களை நடத்தித்தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.